ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ ஒரு காட்டன் துணியில் வச்சுருக்குறேங்க. அது கூட இந்த அரைச்ச தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடியாக இருக்குங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பேனில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு நல்லா பவுடர் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சதுனால அது கூடவே இந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. கட்டிக்கிறது எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேனில் நம்ம வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்க, தேங்காய் பாலும் அவலையும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டிக்கல் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து அந்த பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா வந்துகிட்டே வருது பாருங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. மறுபடியும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டியாக்கணுங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா கெட்டியாகிட்டும் கலர் சேஞ்ச் ஆகியும் வந்திருக்கு. இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இன்னும் நல்லா திரண்டு வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நான் மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நல்லா கெட்டியமாக திரண்டு வந்திருக்கு. இப்போ நல்லாவே திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நெய் நான் 3 தடவை சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. நம்மளுக்கு அல்வாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் மாற்றி வச்சுருக்குறாங்க. இப்போ இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ சூடோடு நம்ம செய்கிறோம். சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. இப்போ இது சூடெல்லாம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு 2 தடவை தட்டிட்டிங்கன்னா இந்த அல்வா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோதுக்கு சூப்பராக அந்த அல்வா ரெடியாகி வந்திருக்கு. நல்லாயிருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகனட் மில்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் போண்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறாங்க. இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ பவுடர் பண்ண சுகரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்குறேங்க. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்குறாங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அதுவாக தானாக எழும்பி வருது. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இதை இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்திருக்கு. உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை.